நீ ரெடியாமா? தலைவாரிட்டு இருக்கேன்ப்பா, 2 நிமிஷம். என்ன வாரி என்ன குழந்தை? உன் முடி சொன்ன பேச்ச கேட்க போதா என்ன? என்னையா காணாதானா? டிஃபன் ரெடியா? ரெடிங்க ஐயா. ஆமா, எல்லாம் ரெடிம்ப. டேபிள் வந்து உட்காந்தா இட்லிக்கு சட்னி ரெடி இல்லம்ப. அட போங்கம்மா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஓடியா வர முடியும்? கடையில் பட்டாணி இருக்கான்னு கேட்டேன். பூசணிக்காய் இருக்குன்னா. பூசணிக்காவை தூக்கிட்டு போக முடியாது. மாங்காய் இருக்கான்னு, தேங்காய் இருக்குன்னா. ஓ மூஞ்சிக்கு தேங்காய் ஒரு கேடா அப்படின்ன உடனே நேராக சலூனுக்கு போய் முடியை வெட்டிட்டு ஷேவ் பண்ணிட்டு பக்கத்து லாண்ட்ரி கடையில் நல்லா துணியை அயன் பண்ணி டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி புது மார்க்கெட்டுக்கு போய் இறங்குனா ஒரே கூட்டம். கூட்டத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டேன். பொடா பொடலங்கா அப்படின்னு தூக்கி அடிச்சானுங்க. பொடலங்கால வந்து விழுந்தேன். பொடலங்கா ஒடிச்சு 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 வச்சிருக்கான். கொத்தவரங்காய் எப்படியா அப்படின்னேன். என் கண் முன்னாடியே பக்கெட்டை தூக்கிட்டு போய் தண்ணி அடிச்சு தெளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார் அப்படிங்கிறான். என்ன விலை? என்ன குதிரை விலை சொல்கிறான். இஞ்சி யானை விலை சொல்கிறான். இது எதுவுமே நமக்கு ஒத்து வராது. கீரையை வாங்கி ஆஞ்சி கடுகு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு நல்லா மசிச்சு தாளிச்சு சூடாக இறக்கி வச்சு டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சா கீரையில் புழுவான்னு இழியுது. லேட் ஆகாமல் என்னமாகும்? அப்பா, என் ஹெட்பேண்ட் எங்க வச்சீங்க? ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயர்ல இருக்கு பார். நான் வச்ச இடத்துல இருந்து ஏன் மாத்துறீங்க? தப்புதாங்க. ஐ அம் சாரி. சரி, டிஃபன் சாப்பிடலாமா? குழந்தை, இன்னும் 2 இட்லி வச்சுக்க. அளவாவே இருக்கட்டும். வெயிட் போடுது பாரு. அளவுக்கு மீறி யார் சாப்பிடுவா இந்த காணாத்தான சமையல? அது என்ன? அது காணாத்தானு கன்றமணிக்கம் தர்மலிங்கம் காணா தானா. நல்லாவா இருக்கு? நல்ல பேர்லாம் விட்டுட்டு காமா சோமா கோனாமானான்னு. உன் பேர் மட்டும் நல்லாவா இருக்கு? சஹானா. பொம்பளை பேராவே இல்லை. மிலிட்ரி ஹோட்டலில் ஏதோ திங்கிற ஐட்டம் மாதிரி இருக்கு. கை காணாதானா கிண்டலா பண்ற? அது ஒரு ராகத்தோட பேருடா. எனக்கு பிடிச்ச ராகம். சஹானா. சஹானா நல்லா இருக்குதுங்க. அம்மாடி, இந்த அம்மா பேக்கெட் மணி 20 ரூபா போதுமா? எங்க திரும்ப? என்ன? எங்க பொட்ட காணோம்? இந்த ட்ரெஸ்ஸுக்கு பொட்டு ஒட்டாதுப்பா. ஏன் ஒட்டாது? பொட்டு எங்க வேணாலும் ஒட்டும். ஸ்டிக்கர் பொட்டு தான் இருக்கே உங்க சௌரியத்துக்கு. இருக்க கொண்ட. சிகப்பு ட்ரெஸ்ஸுக்கு சிகப்பு பொட்டு தான் ஒட்டுமோ? மூக்க பாடுறா. காணாத்தானா, என்ன குழந்தை? இன்னைக்கு மத்தியானம் காலேஜுக்கு எனக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டாம்னா? நீ வந்து சாப்பிட்டு போறியா? அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? போ குழந்தை. அமாவாசை வர்ற வரைக்கும் ஐயர் காத்துக்கிட்டு இருப்பாரா? ஐயோ கஷ்டம். நான் அம்மாவாசை இல்ல, நீ ஐயரும் இல்ல. பழமொழி சொன்னா ஒழுங்கா சொல்லணும். ஏமா, சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சு எத்தனை மணிக்குமா கார் அனுப்பணும்? இன்னைக்கு கார் அனுப்ப வேண்டாப்பா, நானே வந்துடுறேன். ஏமா? இன்னைக்கு காலேஜ்ல ஆனுவல் டே ஒத்திகை எல்லாம் இருக்கு. அது எப்போ முடியும்னு தெரியாது. ரொம்ப லேட் ஆகுமா? இல்லப்பா, 9:30 முடிஞ்சிடும். நில்லு. மறந்துட்ட பாத்தியா? என்னப்பா? அம்மா போட்டோவை கும்பிட்டியா? சாரிப்பா. இத மறக்கிற அளவுக்கு உனக்கு என்ன இன்னைக்கு? வரேன்பா. அம்மாடி, ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணி போமா. குட் ஈவினிங் சார். பாலா, கம் இன். குட் ஈவினிங்டா. டேய், என்னடா இது? கதவு கூட தட்டல, பாலா கம்மின்னு எப்படி கரெக்டா சொன்ன? அதான் ஊதுபத்தி வியாபாரி மாதிரி நீ உள்ள நுழைஞ்சதுமே உன் மறி கொழுந்து சென்ட் வாசனை இந்த ஆபீஸே தூக்குதே. ஏய், நல்ல மூக்குடா உனக்கு. இன்சூர் பண்ணிக்கோ. இந்த மூக்கையா? ஏய், என்னடா இது? டேபிள செலவுக்கு போட்ட மாதிரி கிளீனா வச்சிருக்கேன். விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம வழுக்கத்தல வடிவேலுவுக்கு சீஃப் இன்ஜினியரா ப்ரொமோஷன் ஆயிருக்கு. நீ வடிவேலுவ வழுக்க தலங்கற. என்னடா பண்றது? அவன் தலை முந்துக்குச்சு, அவன் பேர் அடிச்சுக்கிட்டு போயிட்டான். ஏய்,
உன் பொண்ணு ரொம்ப புத்திசாலிடா. ஆ அப்படிங்கிற ஆ, முந்தானத்துக்கு உன் வீட்டுக்கு வந்திருந்தேனே, என்ன ஹேர் ஆயில் மாமா யூஸ் பண்றீங்கன்னு ரொம்ப சீரியஸா கேட்டா. எதுக்கடி அம்மான்னு கேட்கறேன். எங்க அப்பா தவறி போய் கூட அதை யூஸ் பண்ணாம பாத்துக்கணும்னு போட்டாலே ஒரு போடு. வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். பாரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை. இந்த லீவே போர் அடிக்குதுப்பா. இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே இப்படிதான். லீவுன்னு கேட்போம். லீவ்ல போனதும் போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம். லீவ் முடிஞ்சோன்னு பைக்காராவுக்கு போஸ்டிங் கேட்டிருக்கேன். சகாராவுக்கு மாத்தாம இருந்தா சரி. சீக்கிரம் கிளம்பு. எங்கடா? ஒரு நல்ல சினிமாவுக்கு போறோம். 6:30 ஷோ. சினிமாலாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுடா. புருஷோத்தமா, பெரிய உத்தம மாதிரி பேசாத. என்ஜாய் பண்ணண்டா. படம் பூரா கர்நாடிக் மியூசிக் உனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளம்பு. ஏன் ஆடியோ கேசட்ல கேட்டா கர்நாடிக் மியூசிக்கை ரசிக்க முடியாதோ? அதே கர்நாடிக் மியூசிக்க ஒரு 20-22 வயசு பொண்ணு நேர பாடுறத கேட்டா கண்ணுக்கு விருந்தா இருக்காதா? A think of beauty is a joy forever. பல மாதிரி ரசனடா உனக்கு. நீ மட்டும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வராம சினிமால சேர்ந்திருந்தீனா இந்நேரம் பெரிய ஹீரோவா வந்திருப்ப. விக்கை வச்சுன்னு டூயட் பாடியிருப்பேன். இல்ல ஹீரோயினுக்கு அப்பா. பே கமிஷன்ல எவ்வளவு கூட வந்தது உனக்கு? 160 ரூபா. எனக்கு 180 ரூபா. கிளம்புடா. 133வது நாள் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. பாலா, இந்த I am not interested in excuses. ஏண்டா பாலா, கர்நாடக சங்கீதம் உள்ள படம் சொன்ன, போட்டோலாம் பார்த்தா ரொமான்டிக்கா இல்லைன்னா இருக்கு. நீ வரமாட்டியே. இளைஞர்கள் படம் நாம கட்டாயம் பார்க்கணும். ஏய், ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருக்காண்டா. நல்ல படம், அதனாலதான். திரும்பி போயிடலாமா? படம் பார்க்கணும் தியேட்டருக்கு வந்துட்டா திரும்பி போற பழக்கம் இல்ல. டேய், பிளாக்ல யாராவது டிக்கெட் வித்துட்டு இருப்பான்டா, பாரு. அதை பத்தியா ஷேப்பு சட்டை, சிகப்பு சட்டையா? பையனை பார்த்தா டீசெண்டா இருக்கான், இவனை போய் பிளாக்ல டிக்கெட் விற்கிறேன்னு சொல்லி. பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன்னா தலை பரட்டையா இருக்கணும்னு அர்த்தமா என்ன? நீ பையனை விசாரி, நான் வெளியில யாராவது இருக்கானான்னு பாக்குறேன். இன்னைக்கு படம் பாக்குறோம். ஏய் பால்டு பாலா. ஹலோ ஹலோ சார், டிக்கெட் வேணுமா உங்களுக்கு? 2 டிக்கெட் வேணுமே, இருக்கா? இருக்கு சார். என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். வரேன் ப்ராமிஸ் கூட பண்ணா சார். இப்படி பண்ணிட்டாலே சார், படம் கூட ஆரம்பிச்சிட்டான் சார். யாரு, கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா சார், 2 டிக்கெட் 16 ரூபாய். உங்க ஃப்ரெண்டு கேர்ளுங்கிறதுனால ரொம்ப நேரமா வெயிட் பண்ற மாதிரி தெரியும். போட்டோம். ஐன்ஸ்டீன் பத்தி தெரியுமா உனக்கு? யார் அவரு? எக்ஸ்கியூஸ் மீ சார், என் ஃப்ரெண்டு வந்தாச்சு. படம் பார்க்க நீங்க கொடுத்து வைக்கல. ஹாய் சகானா. ஹாய். என்ன இப்படி லேட் பண்ணிட்ட? நான் என்ன பண்றது? முத பாட்டு முடிஞ்சு போச்சு தெரியுமா உனக்கு? சொன்ன நேரத்துல வரதில்ல. இதே வேலையை பிடிச்சு முடியுங்க. வா 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 வா. ஏன்கிட்ட? ஹலோ சார், சார் தெரியுமா உனக்கு? சரி சரி, இன்னும் லேட் பண்ணாத. போயிட்டு வாங்க மேடம். ப்ராமிஸ் ஆனர் பண்ணுங்க. தேங்க் யூ சார். வா 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 வா. ஆமாம், கார் வந்திருக்கு. ஐயா அமைச்சிருக்காரு. ஓகே, see you. Bye bye. குழந்தை, ஒரே முட்டை சாப்பிட்டு போயிடலாம்ல? வேண்டாம், எனக்கு பசிக்கல. ஏதோ விஷயம் இருக்கு. புகை இல்லாம நெருப்பாகுமா?
சாயந்தரம் ஃபோன் வந்துச்சு. ஐயா தான் பேசினாரு. காணாத்தானா நான் சினிமாவுக்கு போறேன்டா, நீ வீட்டுக்கு போயிட்டு 8 மணிக்கு வந்தா போதும்னாரு. புடவை பருத்தியா காய்ச்ச மாதிரி, இந்த வாட்டி கரெக்டு தான், புடவை பருத்தியா காய்ச்ச மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டு 8 மணிக்கு வந்து பார்த்தா ஐயா வீட்டில் இருக்காரு. இந்த பூதங்கீதம் காட்டி சின்ன குழந்தைகளுக்கான சினிமாவா இருக்கும். பயந்து போய் பாதியிலே வந்துட்டாரு. நீ இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம். ஏன்பா? கத்துக்க வேண்டியதெல்லாம் காத்துல விட்டுட்டு வேற எதையெல்லாமோ கத்துக்கிட்டு வந்து நிக்கிறேன். இது வரைக்கும் நீ கத்துக்கிட்டது போதும். உள்ள போ. என்னப்பா சொல்றீங்க? உனக்கே புரிஞ்சிருக்கணுமே. ஓ, புரியுது. நான் பாய் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போனது உங்களை ரொம்ப அப்செட் பண்ணிருக்கு. இல்லைன்னு சொல்வேன்னு எதிர்பார்க்கறியா? சரிப்பா, நானே நேரம் வரும்போது அவரை பத்தி சொல்லலான்னு தான் இருந்தேன். எப்போ? எல்லாம் முடிஞ்சு காலம் கடந்தப்புறமா? அப்படின்னா கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம்னு சொல்றீங்களா? உங்க கற்பனை எல்லாம் ரொம்ப விபரீதமா இருக்கு. இதெல்லாம் பேச உனக்கு வயசு பத்தாது. எதுக்கு? காதலிக்குவா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? ரெண்டுக்குமே எனக்கு வயசு இருக்கு. உங்க பொண்ணு வயசுக்கு வந்தாச்சு. அப்பா கிட்ட பேசுற பேச்சா இது? அடிச்சிடுங்கப்பா. ஏன்னா உணர்வுகளை அடக்கி வச்சுக்கிட்டா மனசுல பலு ஏறும், பிளட் பிரஷர் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க பொண்ணு லட்சுமணன் கோட்டை தாண்டவே இல்ல. நான் அவரை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். That's all. இத தவிர வேற எந்த தப்பு உங்க பொண்ணு பண்ணல. சரி, உனக்கு வயசு என்ன ஆகுது தெரியுமா? 16. நோ, 15 தான் முடிஞ்சிருக்கு. சரி, 15 வருஷம் 6 மாசம் 8 நாள். என்ன பெருசா வித்தியாசங்கிறீங்க? உனக்கு அதுக்கெல்லாம் வயசு ஆகல. காதலா காதல்? 18 வயசுக்கு அப்புறம் தான் காதலிக்கணுமா? ஓட்டு உரிமை கிடைச்சதுக்கு அப்புறம்? இதெல்லாம் நிஜமான காதல் இல்லமா. காஃப் லவ். காஃப் லவ், கண்ணுக்குட்டி லவ், இன்னும் என்னெல்லாம சொல்லுவீங்களே. பருவ கோளாறு, மயக்கம், இன்ஃபாக்சுவேஷன். எந்த அப்பா இதெல்லாம் சொல்லல சொல்லுங்க? நீங்க என்ன பேர் வேணா சொல்லிக்கங்க, ஆனா இதுவும் காதல் தான். காலம் மாறி போச்சுப்பா. ஆனா நம்ம கல்ச்சர் எதுவும் மாறல. ஆனா காதல் தப்புன்னு உங்க கல்ச்சர் சொல்லல, கற்கால பண்பாடு சொல்லல. வெரி குட். நீ ரொம்ப படிச்சிட்டேன்னு தெரியுது. அதான் சொல்றேன், இனிமே மேல படிக்கவும் தேவையில்லை, காலேஜுக்கு போகவும் தேவையில்லை. எங்கேயாவது வெளியே போகணும்னா என் கூட தான் போகணும். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன்னு நினைக்கிறேன். இல்லனா உன்னை கண்காணிக்கிறதுக்கு காவல் போடுவேன். ஐ மீன் செக்யூரிட்டி. அப்பா, அன்ரீசனபிளா இருக்காதீங்க. ஏன் என்ன அடிமை மாதிரி நடத்த பாக்குறீங்க? ஒரு கைதியாக்குறீங்க. லவ்ங்கிறது இயற்கையான உணர்வு. இட்ஸ் a natural feeling. ஷட் அப். லவ்னா என்னன்னு எனக்கு தெரியும். டோன்ட் டாக். என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க எல்லாம் வெறும் 10ஆம் பசலிங்கப்பா. உங்க ஜெனரேஷன் மாதிரியே நாங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. லவ்னா என்னன்னே தெரியாம எதையுமே அனுபவிக்காம வாழ்ந்துட்டீங்க நீங்க. நல்லா இறுகி போன கட்டாந்தர மனசு உங்களுக்கு. 10ஆம் பசலி, காட்டு மீராண்டி, கற்கால மனிதன், கோமாளி, பைத்தியக்காரன் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடு. ஐ டோன்ட் மைண்ட். ஆனா இனிமே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக நான் அனுமதிக்க மாட்டேன். ஐ அம் சாரி. வீட்டுக்குள்ள என்ன சிறை வைக்க போறீங்களா? ஹவுஸ் அரெஸ்ட்? நீங்க என்ன சிறை வைக்கிறது? நானே என்ன சிறை வச்சுக்கிறேன். இன்னையில இருந்து என் ரூமை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். பாக்குறீங்களா? சேலஞ்ச். நீங்களா என்ன சரியா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் சரி. சகனா, அம்மாடி, கதவு தரமா ப்ளீஸ். கதவு தரமா, சொன்ன கேளுமா. இருக்க மாட்டேன். நான் சொன்னதுதான்.
சகானா அம்மாடி பாத்தியா கையில பொம்மையெல்லாம் வச்சிருக்க அதை தூக்கி எறிகிற வயசாகல உனக்கு. அதாம்மா சொன்னேன் காதல்லாம் எதுக்குன்னு. ஆஹா, இப்ப காதலிக்கலாமா? அப்போ பட்டினி கிடந்து செத்து சத்தியாகிரகம் பண்ண போறியா? சத்தியாகிரகம் தான் இது. ஆனா ஏன் பட்னி கிடக்கணும்? ஜன்னல் வழியா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், அதுவும் வேலைக்கு சாப்பிடுவேன். ஆனா ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். நான் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், ப்ராமிஸ். நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஐயா குஞ்சு மிதிச்சு கோழி சாகுங்களா? என்ன அடம் பிடிக்கிறிய? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருப்ப? இந்த கூட்டு அப்பா மட்டும் அடம் பிடிக்கலையா? தாய போல சேலை, நூலை போல புள்ள, அப்புறம் அம்மா இல்லாத பிள்ளைன்னு எல்லாரும் தப்பா சொல்லுவாங்கல்ல. பொரியல் யார் தப்பா பேசுறது? நான் தானோ வழக்கம் போல. அதுக்குள்ள குழந்தை குழந்தை விழுந்தானே பல்ல உடைப்பேன். பாயாசம். அதனாலதான் அவரு என்ன குழந்தை மாதிரியே நடத்துறாரு. சரிங்க பாட்டி, ம், இதுக்கு ஒரு வாட்டி பல்ல உடைப்பியா? இந்த சாம்பார் போட்டுக்க. வீட்டுக்கு ஃபோன் போட்டு கொடுமா. ஹலோ, காணாத்தானா? யாரு? முதலாளிங்களா? விசேஷம் உண்டாப்பா? ஐயோ, உண்டுங்க. சொல்லு. ஊர்ல இருந்து கடுதாசு வந்ததுங்க. என் சம்சாரம் முழுகாம இருக்குதுங்க. ஐயோ, குழந்தை சகானாவை பத்தி கேட்டா அறிவு கிட்ட முண்டோம். அறிவு இருந்தா நானும் இன்ஜினியரா இருப்பேன்ல. என்னதான் குதிரைக்கு சேனத்தை மாட்டினாலும் குதிரை கழுதையாயிடுங்களா? சரி சரி சரிங்க, சத்தியமா இனிமேல் நான் பழமொழி சொல்ல மாட்டேன். ஜன்னல் வழியா சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டதுங்க குழந்தை. இப்ப தூங்குதுங்க. என்னங்க, நான் செஞ்ச தப்பு நம்ம குழந்தை செய்யாம பாத்துக்குவீங்களா? ஏன்பா சகானா என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னும் தூங்குறாளா? ஐயா, என்னதான் உயர உயர பறந்தாலும். ஷட் அப். சரிங்க. வெரி அடமெண்ட், ரொம்ப பிடிவாதம். சாப்பிட்டியாமா? ம், பொழுது போகலன்னா மேக்சின்ஸ் ஏதாவது வாங்கிட்டு சொல்லட்டுமா? ஒன்றும் தேவையில்லை. மற்றவங்க டைரியை படிக்கிறது நாகரிகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் படிக்க காத்து கிடக்கல.
மற்றவங்க டைரியை படிக்கிறது நாகரிகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவள் ஒரு முறை பார்த்தால் இன்னொரு முறை பார்க்க தோன்றுகின்ற முகம், மிரண்ட விழிகள், பாப் பண்ணி கொண்ட அந்த தலைமுடி அந்த முகத்திற்கு எத்தனை எழிலை ஊட்டியது. காற்று அவளது முடியை எண்ணமாக அலைக்கழித்தது. மீண்டும் அந்த உருவத்தை இன்று பார்ப்பேனா? இன்று ஜனவரி 1 தேதி, பெங்களூர் சிட்டி ஸ்டேஷன், கோயமுத்தூர் வழியாக கொச்சின் செல்லும் ரயில் வண்டி. அத்தனை கூட்டத்திற்கும் இடையே எனது கண்கள் அவள் வருகிறாளா என்றுதான் தேடிக்கொண்டிருந்தன. வழி அனுப்ப வந்திருக்கும் நண்பர்கள் என்னவெல்லாமோ பேசினாலும் என் கவனம் வேறு எதிலேயும் செல்லவில்லை. அவள் வருவாளா? எங்கே வரப்போகிறாள்? என் கண்கள் அவளையே எதிர்நோக்கி வழிமேல் விழி வைத்து நின்றன. மணி அடித்தாகிவிட்டது. கார்டு பச்சை கொடி காட்டியாகிவிட்டது. நோ யூஸ். என் வார்த்தையை நம்பி அவள் வருவாள் என்று நான் எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அவள் சொன்னபடி எனது முடிவு ஒருவேளை முட்டாள்தனமானதா? எனினும் ஒருவேளை தாமதமாக வந்தோ அல்லது நான் இருக்கும் ரயில் பெட்டியை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து போய் பிளாட்ஃபார்மிலேயே நிற்கிறாளோ என ரயில் ஸ்டேஷனை விட்டு தாண்டும் வரை ஜன்னல் வழியாக பார்த்திருந்து விட்டு ஏமாற்றத்துடன் என் இருக்கைக்கு திரும்புகிறேன். உட்காருங்க. எப்போ வந்தீங்க? நான் உங்களை பிளாட்ஃபார்ம் பூரா தேடினேன். அடுத்த கம்பார்ட்மெண்ட் வழியில் நின்றுட்டு இருந்தேன். ஏன்? வழியின்னு இப்போ அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் உங்களை எம்பராஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். 99% நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த 1% எதிர்பார்ப்பு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எந்த தைரியத்தில் வந்தேன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரியும். என் மேலே உள்ள நம்பிக்கை பாதி, என் பேரில் உள்ள நம்பிக்கை பாதி. நான் புருஷோத்தமன் இல்லையா? இந்தாங்க திராட்சை, ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் வாங்கினது. வேண்டாங்க. காலையில் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடலையே? ப்ளீஸ் வேண்டாங்க. இது காஷ்மீர் திராட்சைங்க, காஷ்மீர். காஷ்மீர் திராட்சைன்னு போய் சொன்னா தான் 2வது எடுத்துக்கிறீங்க. உள்ளூருக்கு எப்பவுமே மதிப்பில்லைங்க. அதாங்க மதிப்பே இல்லை. என்ன புக் படிக்கிறீங்க? ஆல்பர்ட் காமூஸ். ஓ, காமுவா? அவரோட எழுத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டோன்ட் கோ பிஃபோர் மீ பிகாஸ் ஐ கேனாட் ஃபாலோ யூ. டோன்ட் கம் பிஹைண்ட் மீ பிகாஸ் ஐ கேனாட் லீட் யூ. கம் அலாங் வித் மீ ஸோ தட் வி கேன் ட்ராவல் சைட் பை சைட். அவருடைய கொட்டேஷன் தான்
என் ஞாபகத்துக்கு வருது. அது என்னங்க அளவெடுத்த மாதிரி ஒரே அளவு ஸ்மைலு? அதையும் மறைச்சிட்டீங்களே. அந்த கன்னத்தில் விழும் குழிக்காகவாவது அவளை அடிக்கடி சிரிக்க வைக்க வேண்டும் போல் தோன்றியது. வடே 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 மசாலா வடே மசாலா வடே மசால் வடை எடுத்துக்கோங்க. வேண்டாம். இந்த ஊர் ஸ்பெஷலுங்க இது. இதை சாப்பிடாம இந்த ஊரை விட்டு போகவே கூடாது. அப்புறம் இந்த ஊர் தேவதை சபிச்சிடும். எடுத்துக்கோங்க. நான் சொல்றதுக்காக ஒன்று எடுத்துக்கோங்களேன். அப்புறம் ஜன்னல் வழியா எனக்கு தெரியாம வெளியே வீசிட்டாலும் ஓகே. ஆல்பர்ட் காம்போ பிடிச்ச அளவுக்கு எனக்கு இந்த மசால் வடை ரொம்ப பிடிக்கும். ரயில் பயணம்னா நிற்கிற இடத்துலலாம் எதையாவது வாங்கி வாங்கி உள்ள தள்ளிடணும். ஊருக்கு போனதும் அஜீரணத்துக்கு மருந்து சாப்பிடணும். அதாங்க ஜோரு. நான் கொஞ்சம் ஜட்டர் பாக்ஸ் லோட லோடா. ஹலோ ஹலோ, தூங்கிட்டீங்களா என்ன? இன்னும் தூங்கலை. உங்கள் பேர் என்னங்க? நானும் கேட்கவே இல்லை, நீங்களும் சொல்லவே இல்லை. உங்கள் பேர் என்ன? ஆட சொல்ல மாட்டீங்களா? உங்கள் பேர் என்ன சிதம்பர ரகசியமா? ஏன் தயங்குறீங்க? ஊரை சொன்னாலும் பேர் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறீங்களா? புதுசாக பேர் வச்சுருமா? நாமகரணம். வாணிஸ்ரீ, ஜெயஸ்ரீ, விஜயா, சாவித்ரி, மஞ்சுளா, பவானி. அந்த பேர் தான் பிடிச்சிருக்கா? அப்படியே கூப்பிட்டுறேன். எனக்கு ரொம்ப பழைய பேர் பவானி. அடிக்கடி டச்சுள்ள பேர். யாருன்னு பாக்குறீங்களா? நான் இந்த பவானி சொன்னேன். பவானி ஜமக்காலம். டிரைவர், ஜீப் நிறுத்துப்பா. சார், நான் தான் பொள்ளாச்சி சிவராமன், சப் டிவிஷன் மேனேஜர். வீட்டை திறந்து விடுறேங்க. ராமசாமி, சாரோட பெட்டி பெட்டிக்கலாம் எடுத்து கேடு வை. கோவிந்தா, அந்த மோட்டர்லாம் போட்டு வச்சியா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. இதாங்க பி டைப். உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்க குவார்ட்டர்ஸ். வணக்கம். இங்க கேக்கால. எங்க? வெல்கம் டு அட்டகட்டி. நான் ஒரு ஏஇ. என் பேரு எஸ்பி கதிரவன். கந்தர்வ கோட்டை. என் வைஃப் அநேகமா கீழே வெடி பார்த்துட்டு போல இருக்காங்களா? பேரு கண்ணமே. வணக்கம். இந்த வட்டாரத்திலேயே நாங்க ரொம்ப ஃபேமஸ் கப்பல். அது ரொம்ப ராசியான குவார்ட்டர்ஸ் சார். அது இதுக்கு முன்னால கனகசபாங்க ஒரு ஏய் ப்ரொமோஷன் ஆகி டெபுடேஷன்ல கானாக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கருப்பு ஏங்கூர் இன்னொரு ஏய் ப்ரொமோஷனே வானான்னு இங்கே ரிட்டையர் ஆயிட்டாங்க. கடும் சில்ற. மெட்ராஸ்ல சினிமா எடுக்க போறாங்களாம் சிவாஜி கணேசனை வச்சு. அதுக்கப்புறம் ராகவாச்சர் இன்னொரு ஏய் கல்யாணம் ஆகி 2 வருஷமா குழந்தையே இல்ல. இங்க வந்து சேர்ந்தாங்க. 3 வருஷத்துல 4 குழந்தை. அதுக்கு முன்னாடி அடைக்கல் ராஜன் ஒரு ஏய்க்கு என்னாச்சுன்னா 5-6 பொஞ்சாதி. சும்மா இருக்கீங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க ஆனா விலாசத்தை பொறுத்து இருக்கு. எத்தனையோ பேர் வாராக, எத்தனை பேர் போறாக. யார் வந்தா என்ன? ஏஇஸ் மை கம் அண்ட் கோ பட் we stay on forever. உள்ள போயாச்சோ? உள்ளி கேக்குமே. இந்த குவார்ட்டர்ஸ் விடக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபரே வாங்காம இங்கேயே ஆணியச்ச மாதிரி செட்டில் ஆச்சு. அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு மாதிரியா குறுக்கு வழியில. இவரோட மாமாவுடைய சகலபாடி ஒரு மந்திரியா இருக்காக. சும்மா கிடப்பியா? இது முத்தரா உங்களுக்கு முக்கியமா? சிவராமன் சார், என்ன இப்படி போட்டு இருக்கிறா? மூக்கு கொஞ்சம் நீளம். 2 பேருக்குமா? ஆமா சார், அதுல ரொம்ப அந்யோன்யம். ஏப்பா, பக்கத்து வீடா இருக்க எப்படி காலம் தள்ள போற? கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அப்படிங்கிறீங்க? ஆமா சார். இன்னைக்கே டியூட்டி ஜாயின் பண்ற மாதிரியா? இன்னும் நாமே கொஞ்சம் பாக்கி இருக்கே. நவமி என்ன ஒண்ணும் பண்ணாதுங்க. நான் இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்றேன். என்னங்க? உங்க கூட வந்திருக்காங்களே அவங்க யாரு? நீங்க ஒண்டி கட்ட சொல்லிட்டாங்க. பெட்டியில உள்ள எடுத்து வச்சிட்டேன். வச்சுட்டு. அவங்க யாருங்க?
என் தங்கச்சி. ஓஹோ, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. உங்க தங்கச்சிக்கு ஆயிடுச்சு. ஆஹா. சேஃபா உள்ள போடு. இந்தாப்பா, நீ போய் டீசல் ஸ்லிப் ஓவர் சீட்டை வாங்கிக்க. அப்புறம் நான் வந்து கையெழுத்து போடுறேன். ஓடியாரணும். வர்றப்ப டிஃபன் கார் எடுத்துட்டு வா. கொடுங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல. இன்னைக்கு சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல இருந்து அனுப்புறேன் சார். நாளில இருந்து சமையல் வச்சுக்கலாம். ஏற்கனவே பாத்திரங்கள்லாம் இங்க இருக்கு. தேவையான கொஞ்சம் வாங்கிக்கலாம் சார். ஏங்க வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்லைங்க. குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்கங்க. வாங்க. சாரி. Beautiful. ஹலோ, என்னங்க பவானி, இன்னும் வீட்டை சுத்தி பார்க்கறது முடியலீங்களா? பிரயாணம் தான் முடிஞ்சு போச்சுங்களே, போய் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே? பிரயாணம் எங்க முடிஞ்சது? இனிமே தானே ஆரம்பமே. நீங்க இந்த ரூம் எடுத்துக்கோங்க. ஆ, நல்ல வியூ, ஓவர் லுக்கிங் வேலி. நான் அந்த ரூம் எடுத்துக்கிறேன். உள்ள வரும்போது வலது கால வச்சு தானே உள்ள வந்தீங்க? எதுக்கு நல்லது இல்லையா? அட, இப்பதான் பாக்குறேன். அது எப்படிங்க நீங்க சிரிக்கும் போது ஒரு கண்ணத்துல மட்டும்தான் குழி விடுது? சாரி, நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனம் பேசுவேன். அப்படிங்கன்னா போதும், பேச்சு நிறுத்திக்குவேன். அக்ரி? தேங்க்யூ. இங்கதான் இருக்கீங்களா? குவார்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கீங்களா? இவ்வளவு அழகான இடத்துல இப்படி ஒரு குவார்டர்ஸ் கட்டியிருக்காங்களேன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன். இதுவும் என்ன மாதிரி ஒரு இன்ஜினியர் கிட்ட தான். We engineers always have aesthetic sense. ஐம் சாரி, உங்களை அனாவசியமா ஒரு பொய் சொல்ல வச்சுட்டேன். எது? என்ன உங்க தங்கச்சின்னு அறிமுகப்படுத்துறீங்களே, அத சொன்னேன். ஓ, அதுவா? அவங்க திடீர்னு என்ன கேட்டதும் என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி உளறிட்டேன். சொன்னது பொய்யா இருந்தாலும் நம்புற மாதிரி தானே சொல்லியிருக்கேன். நல்ல வேளை அக்கான்னு உளறி வைக்காம விட்டேனே. ஐ ஆம் சாரி. ஐ ஆம் சாரி. ஜோக் அடிச்சா சிரிக்கவே மாட்டீங்களா? சிரிச்சிருங்க. சிரிச்சிட்டா ஜோக்குன்னு ஆயிடும். இல்லைன்னா உண்மையாவே உங்களுக்கு அக்கா வயசுன்னு ஆயிடும். ஆமா. வெளியில பனி அதிகமா இருக்கு. பழசெல்லாம் உட்காந்துக்கிட்டு குருட்டு யோசனை பண்றாப்பல தெரியுது. அத உள்ள வந்து பண்ணிக்கலாம். இல்ல இங்கே தான் உட்காந்து ஃபிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்க்கணும்னு ஏதாவது சட்டம் ரூல் இருந்தா இந்த சால்வையை போத்திக்கிட்டு யோசனை பண்ணலாமே. பொண்ணு மூக்கு மொழியும் அழகா இருக்கா இல்லைங்களா? ஐயோ, இங்க யாரும் இல்ல.
புதுசா வந்திருக்காங்களே பக்கத்து கொட்டஸுக்கு அந்த பொண்ணு சொன்ன. அவங்களா? பார்த்தேன். ஒண்ணு கவனிச்சிங்களா? எது? அவ சிரிச்சா கண்ணத்துல குழி விழுகுது, அதை சொல்றியா? இதெல்லாமா கவனிச்சிட்டு இருப்பான் ஒரு ஆம்பளை? ஐயோ அத சொல்லலைங்க. ஓஹோ, பின்ன அவ நெக்லஸ் போட்டிருந்தா பதக்கம் தொங்குற இடத்துல ஒரு சின்னதா மச்சம் இருக்கு, அதை சொல்றியா? அதிக பிரசங்கத்தனமா இருக்கு. பின்ன என்னடி சொல்ற கண்ணமே? ஓஹோ, அவ போட்டிருந்த சல்வார் கமீஸ்ல இடுப்புக்கு மேல சின்னதா ஏதோ மில்ஸ் பேர் போட்டு பாப்புலர்னு பிரிண்ட் ஆயிருந்தே, அதை சொல்றியா? இதெல்லாமா கவனிச்சிட்டு இருப்பான் ஒரு ஆம்பளை? இதையெல்லாம் ஒரு ஆம்பளை கவனிப்பானான்ட்டு ஆதியோட அந்தமா கவனிச்சு பார்த்திருக்கீங்க. விஷயத்த கோட்டை விட்டீங்க. என் கண்ணில் படாத விஷயம் அது என்ன உன் கண்ணில் பட்டுது? கூட வந்த பொண்ண யாருன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க? தங்கச்சின்னாரு. சொன்னாங்களா? ஆமான்னு சொன்னாங்க. ஏண்டி அவருக்கு தங்கச்சி இருக்கக்கூடாதா? ஒரு அண்ணனா பிறந்தவன் தான் தங்கச்சிய வாங்க போங்கன்னு கூப்பிடுவாரா? ஆஹா, அப்படியே கூப்பிட்டாங்க. இதை எல்லாத்தையும் கவனிக்காதீங்க. அவன் இடுப்புக்கு மேல என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு அதை மட்டும் கவனிச்சிருக்கீங்க. ஒரு பவர் அப்சர்வேஷன் தானே. ஆமா, மண்ணாங்கட்டி. என்னங்கற? அவருக்கு அவ தங்கச்சி இல்ல. சரி இல்ல. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. சரி இருக்கு. உனக்கு அவள் கிடைச்சாச்சு. மெல்லு மெல்லு. பின்ன கண்ணமையா கொக்கா. வாங்க. என்ன விஷயம்? ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கா? இல்ல, பயத்தை எப்போவோ விட்டுட்டேன். உங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். ஏமா, உங்க வீட்டு முன்னால நீங்க கோலம் போடலையா? இனிமே தான் போடணும். புதுசா வந்திருக்கீங்க, கோலப்படி கைவசம் இருக்கா? இல்ல, வாங்கணும். இந்தாங்க, இத வச்சுக்குங்க. என்னங்க காலங்கார்த்தால என்னாச்சு உங்களுக்கு? நான் வந்திருக்கவே கூடாதுங்க. வந்து 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள எம்எல் நம்பிக்கை போயிடுச்சா? இல்லங்க, நாம எடுத்திருக்கிற முடிவு பைத்தியக்காரத்தனமானது. இதனோட விபரீதத்தை நாம 2 பேருமே உணரலன்னு தோணுது. மேடம், அத பைத்தியக்காரத்தனமா ஆக்காம இருக்கிறது நம்ம 2 பேர் கையில தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியரா இருக்கேங்க. எந்த நிமிஷம் உங்களுக்கு என் மேல சந்தேகம் வருதோ அடுத்த நிமிஷமே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியேறிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோட டிஏ டிஏ பாக்கெட் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, அந்த ஒரு ஊரை தவிர. ப்ளீஸ். இது உங்க வீடு மாதிரி. ஃபீல் அட் ஹோம். பி cheerful. ஓகே? பாத்திரம்லாம் இருக்கு. இன்னைக்கு நானே சமைக்கலான்னு இருக்கேன். சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே. லிஸ்ட் ஒன்று போட்டு கொடுங்க, உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க, எழுதிக்கிறேன். அரிசி 2 கிலோ. அரிசி 2 கிலோ. துவரம்பருப்பு அது லிட்டரா கிலோவா தெரியலையே. கிலோல 10, லிட்டர்ல 10 போட்டுக்கிறேன். மிளகா 2 கிலோ. மிளகா ஜாஸ்தியா இருக்கும்ல, 1/2 கிலோ போட்டுக்கோங்க. சரி, 1/2 கிலோ. கடுகு 200.
கடுகு 200, உளுத்தம்பருப்பு 200, உப்பு 200, சர்க்கரை 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, கடலை 1 கிலோ, கடலை 1 கிலோ, அப்புறம் பெருங்காயம். ஒரு 5 கிலோ போட்டுக்குவா. ஐயோ, பெருங்காயம் யாராவது 5 கிலோக்கு வாங்குவாங்களா? அது சின்னதா டப்பால இருக்குமே. அந்த டப்பா டப்பா பெருங்காயம் டப்பா. அப்புறம் தனியா. தனியா வேற என்ன வேணும்? தனியா இல்லைங்க, தனியா. தனியா மாலும் மாலும் கொத்தமல்லி. தனியா 200. அப்புறம் பீன்ஸ், புடலங்காய், வெங்காயம், தக்காளி 1/2 கிலோ. அப்புறம் வேற என்ன? முருங்கைக்காய். கேட்கும் போதே நாக்கில் எச்சி விடுதே. ஒரு 500 முருங்கைக்காய் போட்டுருவா. ஐயோ, கல்யாணமா என்ன? 500 எதுக்குங்க? 5-6 போதும். அவ்வளவுதானே? ஓகே, இன்னைக்கு இது போதுங்க. இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம். இன்னும் ஒண்ணு விட்டு போச்சுங்க. லிஸ்ட்ல ஏதாவது விட்டு போச்சா? ஆமாங்க. என்ன? சமைப்பது எப்படின்னு புஸ்தகம் கிடைக்குதான்னு பாருங்க. சரி. பவானி, ஒரு நிமிஷம். என்னங்க என்னங்க வாங்கல. என்னடி அவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்னு கவனிங்க. நீ சொன்னா சரியா தாண்டி இருக்கும், நான் நம்புறேன். அப்புறம் என்ன? கவனிங்க. என்ன? பவானி, லிஸ்ட்ல எடுத்ததெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிடுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான், நான் சமைச்சு வச்சிடறேன். வெரி குட். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுவேன். சாப்பாடையே நினைச்சிட்டு இருப்பேன். ரொம்ப அலைய வேண்டாம். என்ன? என்னடி இன்னும் பெருசா சொன்ன? வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன இப்படி ஏமாத்துறாங்க? பவானி, மேனேஜர் கேஸ் அடுப்பு அனுப்புவாரு, அதை வாங்கி வைக்கணும். அப்புறம் ஓவர்சீர் வந்தா பழைய ஏஐ ஹேண்டிங் ஒரு ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்கணும். சரி. வாசல் கதவு பத்திரமா தாப் போட்டு வச்சுக்கணும். இங்க குரங்கெல்லாம் ஜாஸ்தி. பாத்ரூம் பழுக்குது, ஜாக்கிரதையா இருக்கணும். கோலம் மாடர்ன் நாட்டுல ரொம்ப பிரமாதமா இருக்க. நீங்க தான் போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் வரேங்க. சொல்லிட்டாங்க வரேங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தங்கச்சி இல்ல. கன்ஃபர்ம்ட். புருஷோத்தமன் ஹோல்ட் ஆன். என்ன புருஷோத்தமன், நம்ம எல்லாம் ஃபீல்ட் ஆபீசர்ஸ். ஆபீஸ்க்கு ரொம்ப பஞ்சுவலா போகணுங்கிற அவசியம் இல்ல. அதோட உங்க டிஇ மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கார். கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஜமக்காலத்தான அவரே மடிச்ச அப்புறம் தான் ஆபீஸ் வர போறார். ஒய் ஹரி, நீங்க கல்யாணத்துக்கு போல? ஜமக்கால மடிக்க 2 பேருக்கு ஒத்தரே பார்த்தாதா? கதிரவா, சோஸ்ல இறங்கிற வழியில உட்காருங்க. வணக்கம். வணக்கம். ராத்திரி நல்லா தூங்குனியம்மா? தூக்கம் வந்திருக்கதே. ஏன்? இடம் புதுசா தூக்கம் வராதும்பாங்க. பவானி நல்ல பேரு. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நொடிக்கு ஒரு தரம் உங்க அண்ணா பவானின்னு கூப்பிடுறது காதுல விழுந்துகிட்டே இருந்தது. அப்படியா? வேற என்ன காதுல விழுந்துச்சு? வாங்க பவானி, போங்க பவானின்னு கூப்பிடுறது கூட காதுல விழுந்தது. அப்ப நான் வரேன். ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன சந்தேகம்? உன்னை தங்கச்சின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்களே, அது எப்படி? அவர் எப்பவுமே அப்படித்தான். சின்னவங்களை கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாரு. நல்ல அண்ணன். ஏன் பவானி? என்ன? எப்போ சல்வார் கமிசே போட்டுட்டு இருக்கே, புடவைன்னு ஒன்று இருக்க தெரியாது உனக்கு? முடிய பா பண்ணிட்டு இருக்கிற, வளர வளர சலூனுக்கு போவியா இல்ல நீயே வெட்டிக்குவியா? இது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது சந்தேகம் பாக்கி இருக்கா? அப்புறமா வந்து கேட்கிறேன். ஏதாவது விஷயத்தை வர வைக்கலான்னு பார்த்து இப்படி கெடுத்துட்டீங்களே. கண்ணமே, எந்த பிளாக்ல எந்த கார்டர் சுத்தி கார்டு தெரியலையா? ஏன் கூப்பாடு போடுறிய? அம்மா கிட்ட லெட்டர் வந்திருக்குல்ல? எங்க மட்டும் இருந்தா அவங்க அம்மா எழுதுறாளாக்கும் கை நாட்டு. உங்க அப்புச்சி மட்டும் என்னவா? மூத்த மாப்பிள்ளை கோடீஸ்வரனை விட்டுட்டு இந்த இன்ஜினியர் மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்களாக்கும் உங்க அம்மா. சரி வரது உங்க அம்மான்னு சொல்லி தொலைங்களேன். ஓ, இப்பவே கடுகடுங்கிறியே. அம்மாடி 2 நாள் தாம்மா இருந்துட்டு போயிடுவாங்க. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? உங்க அம்மாக்கு வெஞ்சாமரம் வீசணுமா? அதான் நான் உனக்கு செய்யறேன்ல. 2 நாள் பொறுத்து கூடாதா? அம்மா மனசு நோவா பாத்துக்க, எழுதி பேசக்கூடாது. என்ன வஞ்சாலுமா? என்ன திட்டினாலும் கேட்டுக்கிறணுமா? ஆமா, 2 நாள் தானம்மா. நமக்குள்ள ஒரு ஒப்பந்த மாதிரி இருந்துட்டு போட்டோமே. அம்மா ஊருக்கு போய் சொல்லுவாங்கல்ல, என் மருவு மாதிரி உண்டா? சொல்லுவாங்களா? 2 நாள் தானே. சரி, வைய நான் பொறுத்துக்கிறேன்ட்டு பைய போகலாம்னு இங்கே டேரா போட்டாங்கன்னா வஞ்சி நான் அனுப்பிச்சிருவேன்ல. அப்ப பல்ல கடிச்சிட்டு இருந்துடுறேன். கரெக்ட். 20 வாட்டி வஞ்சா பொறுத்துக்குவேன். 20 தானா? ஆமா, ஒரு நாளைக்கு 10 கணக்கு. கொஞ்சம் போட்டு கொடுமா தாயே, வயசுல பெரியவங்க இல்லையா? ஒரு நாளைக்கு 20 வச்சுக்கோ. 2 நாளைக்கு 40. என்னால முடியாதுங்க. ஒரே பேச்சு 30. சரி,
30 தடவை வஞ்சா பொறுத்துக்குவேன். மேலே ஒன்று போனால் கூட உடனே என் குணத்தை காட்டிடுவேன். கொஞ்சம் ஒப்பந்தத்தை காப்பாத்துமா தாயே. நான் ஒப்பந்தத்தை மீறவே இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம முதலிர ஒப்பந்தத்தை மீறி இருக்கேனா? ஐயோ திரும்பி திரும்பி அதே சொல்லி காட்டாதமா ராசாத்தி, நான் அதுக்கு சொல்ல வரல. சரி, உங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் வாயே திறக்கல. போதுமா? 30. சார் சார் 2 நாள் கேஷுவல் லீவ் வேணும் சார். எதுக்கியா? மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வரணும். மாமியாரா? மாமியாரா இருந்தா அவசியம் பார்த்து ஆகணும். எந்த ஊரு? பவானி. புதுசா பேர் வச்சிடலாமா? நாமகரம். மஞ்சுளா, சாவித்ரி, பவானி. பவானி தான் ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பழகின பேர் பவானி. அடிக்கடி டச் உள்ள பேர். அது யாருன்னு பாக்குறீங்களா? நான் இந்த பவானி சொன்னேன். பவானி ஜமக்காலம். சாப்பிட வரலாம். சாப்பாட்டை ஒரு புடி பிடிக்கணும் தான். டீ காபி கூட நடுவில் சாப்பிடல. 1 மினிட். இன்னைக்கு என்னங்க சமையல்? மெனு மெனு. 2ஆம் பக்கம் பீன்ஸ் பொரியல், 18ஆம் பக்கம் வெண்டைக்காய் சாம்பார், 32ஆம் பக்கம் மைசூர் ரசம், 36ஆம் பக்கம் காலிஃப்ளவர் கறி, அப்புறம் தயிர் ஊறுகாய். கடைசி 2ம் எத்தனை பக்கம்? அது 2 கடையில் வாங்கினது. என்னங்க, எப்படி இருக்கு? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் அப்படியே முழுகிட்டேன். எனக்கு சமைக்க கூட வரல. ஐய என்னங்க இது? எனக்கு கூட தான் சமைக்க தெரியாது, நான் அழுகிறேனா? நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். உங்களுக்கு நான் தேவையில்லாத ஒரு சுமை. நீங்க சாம்பாருக்கு எவ்வளவு உப்பு போட்டீங்க? அதுல போட்டிருக்கிற மாதிரி தான் போட்டேன். 3 கரண்டியா? 194 பக்கத்தில் பிழை திருத்தம்னு போட்டிருக்கானே, அதை பார்க்கலையா? 18ஆம் பக்கத்தில் வரும் 3 கரண்டி உப்பு என்பதே 3 ஸ்பூன் உப்பு என்று திருத்திக் கொள்ளவும் அப்படின்னு போட்டிருக்கானே புக்ல. ஐயோ. ஏண்டா கதிரவா, உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, டாக்டர் போய் பார்த்தியா? நல்லா தானே இருக்கேன். நாளுக்கு நாள் ஈர்க்குச்சி மாதிரி இழைச்சி போறியாடா. ஏண்டியம்மா கண்ணமே, நீ சாப்பிட்ற சாப்பாடை தானே என் பிள்ளைக்கும் போடுற, மிச்ச மீதியை போடுறியோன்னு பார்த்தேன். வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? பேச என்னங்க? இது திட்டில்ல. இவன் இப்படி ஆயிட்டு வரானேன்னு கொஞ்சமாவது கவலைப்படுறியா நீ? நானும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன். உன்னை பார்த்தா கவலைப்படுற உடம்பா தெரியலையே. பெரிய ரஜினு உன்னை போய் லவ் பண்ணானே, இது வெறும் புண்ணாக்கு. புண்ணாக்கு திட்டில்ல. ஏமா புண்ணாக்கெல்லாம் ஒரு திட்டா? திட்டுறனே கழுதிய. ஒண்ணு. இதை பாருடா கதிரவா, உன் உடம்ப நீ தான் கவனிச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியை கவனிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? வந்து வாச்சதே சனியே. 2. ஏண்டா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 7. இந்த 7 வருஷமா அவ வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டா? கொஞ்சம் கூட கவலை இல்லாம கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருக்கிறியே. நான் கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் தான் குழந்தை வரணும்னு நினைக்கிறாளா பொச கட்டவ? 3. என்னடா அது 1 2
2 3 என்றா துக்குரி பைமவா 4. உனக்கு எப்பம்மா ரயில்? டே ராவண்ணாமானா தேனாப்பானா குடும்பம் உன்னோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா முட்டா பையில? இது என்ன ஏமா என்ன தானே திட்டினீங்க? ஏன் அவளை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அறிவு கட்டவள? 5. ஐயோ போச்சு. இதை பாருடா, குழந்தை இல்லைன்னா வைத்தியர் போய் பார்க்கணும், கோயில் குளம் போகணும்னு தோணலையா உனக்கு? இப்படி குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கியே, என் வயத்துல இப்படி ஒரு இழுச்சவா பாய பரப்பியா? கர்மம் கர்மம் ஏ கர்மம். கிழவி பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். கண்ணம்மா 5 தானே ஆச்சு. என்ன திட்டினா கணக்கு, உங்களை திட்டா நான் ஏன் பொறுத்துக்கணும்? இத பாரு கிழவி, நான் 5 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணி ஊருக்கு கிளம்புறேன், இல்ல தோலை உரிச்சிருவேன். கதிரவா உனக்கு எப்பம்மா ரயில்? சார் வணக்கம். ஐயோ, ஃப்ரீயா இருந்தா பேசலாம்னு பார்த்தேன். வணக்கம். ஓ ஃப்ரீ இல்லையா சார்? புருஷோத்தமன். ஐயோ, மொட்டை மாடியிலேருந்து தாவியே வந்துட்டானா? கெட்ட பய. வாங்க மிஸ்டர் கதிரவன். ஐயோ, ஓ நான் பயந்தே போயிட்டேங்க. நீங்க தானா? மன்னிக்கணும், நீங்க வாங்க போங்கன்னு என்ன கூப்பிடுறது சரியில்லை. அதுவும் என்ன உங்க தங்கச்சின்னு அறிமுகப்படுத்திட்டு. ஏன் யாருக்கா சந்தேகமா? ஆமா, அந்த லாரல் ஹார்டி தம்பதிகளுக்கு. யார் லாரல் ஹார்டி? ஓ, அட்டகட்டி ஃபேமஸ் கப்பல். கரெக்ட் கரெக்ட், இது கரெக்ட். ப்ளீஸ் இனிமே அப்படி கூப்பிடாதீங்க. வாங்க. ஐம் சாரி, வா. பாலை கொடுக்க மறந்துட்டேன். தேங்க்யூ. வா பவானி. கோலம் போட கத்துக்கணும், ஏதாவது புஸ்தகம் கிடைக்குமா? ஓய்ஸ், நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன். தேங்க்யூ. குட் நைட் பவானி. சோகானா, என்னவா? கோபம் தெரிஞ்சதா? ரூமை விட்டு வெளியே வரலாமா? பவானிங்கிறது யாரு? தங்கச்சின்னு சொல்லி என்ன ஏமாத்த முடியாது. பவானி யாரு? என் வாழ்க்கையில நான் சந்திச்ச ஒரு பெண். அதான் கேக்குறேன் யாருன்னு. அதான் டைரியை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். முழுக்கவும் படி, புரியும். இன்னும் என்னெல்லாம் கேவலம் வரப்போதோ. சரி, சாப்பிட்டியா? சாப்பாடு கொண்டாந்துட்டாங்க. இந்த தட்டு டம்ளர்லாம் உள்ள நுழையிறதுக்கு வசதியா? ஜன்னல் கம்பியெல்லாம் வாக்கா வச்சிருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் இன்ஜினியர் இல்லைங்களா? தெரியாமலா சொன்னாங்க பெத்த மனம் கல்லு, புள்ள மனம் பித்துன்னு. நீ பழமொழி சொன்னாலே எரிச்சலா இருக்கு. அதுல தப்பு தப்பா வேற சொல்றியா? இனிமே நீ பழமொழி சொன்ன உனக்கு ஒரு நாள் சம்பளம் காட்டு. ஐயோ, என் சம்பளத்துல மிச்சமே இருக்காதுங்களே. சார், இந்த இண்டென்ட்டில் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னார் மேனேஜர். ஏண்டா கையெழுத்து வாங்க நேரங்காலம் கிடையாது உங்களுக்கு? சரி போ. என்னங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னவா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பொள்ளாச்சியில் அவளோட இருக்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்கலாங்கிறியா? நான் பார்த்துட்டேனே, ஃபட்டாஃபட். ஐயோ அது இல்லைங்க, இந்த டாஸ்மேன் சப்சார் இல்லைங்க, கோமலா புருஷனே கை நீட்டு அடிச்சிட்டாங்க. காலையில் ஊடு ஊடா பால்கார மாதிரி ரவுண்டுக்கு போயிட்டு வந்துட்டானே. ஒரு நிமிஷம் கூட உன்னால வம்பு பேசாமல் இருக்க இல்லையா? அட்டக்கட்டி ரேடியோ ஸ்டேஷனானே. ஒரு நாள் பூரா உன்னால வம்பு பேசாமல் இருக்க முடியுமா? ஏன் முடியாது? சரி, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். 24 மணி நேரம் யாரை பற்றி வம்பு பேசாமல் இரு பார்ப்போம். வம்பு என்னங்க, 24 மணி நேரம் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நீ சரி மௌன விரதம் இருக்கேன், பாக்குறீங்களா? பார்க்கலாம். இதுல நான் ஜெயிச்சிட்டா என்ன தருவீங்க? ஒரு பட்டை புடவை 500 ரூபாய்க்கு சாங்ஷன். 500 ரூபாய்க்கா? ஃபட்டாஃபட். உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்துருவாங்க. பாப்போம் இரு. இப்ப மணி என்ன? 9.
இந்த நிமிஷத்துல இருந்து மௌன விரதம் ஆரம்பம். கண்ணம்மே நீ மட்டும் ஊமையா இருந்திருந்தேன்னா ஒரு வர்த்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் தெரியுமா? கண்ணம்மே கண்ணம்மே நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். கண்ணம்மா உனக்கு சாயங்காலம் வரும்போது ஏதாச்சும் வேணுமா? வேண்டாம். இந்த ஜெய் ரகுராம் ஒய்ஃபுக்கு எத்தனை மாசம்? 5. நீ மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன சாம்பார்? இப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர். பலே பலே செய்கையிலே பேசுறா. 500 ரூபா அவுட் தான். பவானி இங்க இருக்கேன். எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோப்பு, பவுடர், ஹேர் ஆயில், ஃபினாயில், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. புது தொடப்பம். வேண்டாதெல்லாம் கூட்டி வாரி வெளியே போட்டுடலாம். வேண்டான்னு நினைச்சா என்ன கூட. சொல்ல மறந்துட்டேன். வீட்ல தீப்பெட்டி இல்ல. நினைச்சு நினைச்சு சொல்றேன்ல. ஐயோ அப்படித்தான் இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஸ்லேட்டு. ஏதாவது தேவைன்னு தோணுனா எழுதி வச்சுக்கலாம். மறக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ எழுதி வச்சுக்கலாம். எழுதுங்கள் கொடுக்கப்படும், வாங்கி கொடுக்கப்படும். இதோ ஸ்லேட்டு குச்சி. ஹலோ புருஷோத்தமன் சார். எஸ் சார். ஓகே சார். டி வர சொல்றாரு, போயிட்டு வந்துடுறேன். வணக்கம். எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பல்லு வலியா? ஓஹோ மௌன விரதமா? எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு தானா? வெரி அன்பார்ச்சுனேட். ஓ கண்ணம்மாச்சியா, வாங்க. குளிக்க போகலான்னு நினச்சேன். அவங்க ஆஃபீஸ் போயாச்சா? நீங்கள் சாப்பிட்டாச்சா? ஏன் சைகையிலே பேசுகிறீங்க? என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியலையே. அப்படியா? சாமிக்கு ஏதாச்சும் வேண்டுதல? உங்களுக்கு உங்க வீட்டுக்கார இருக்குமா? இந்த பந்தயத்தில் யார் ஜெயிப்பீங்க? நீங்களா உங்க வீட்டுக்காரரா? நீங்க ஜெயிச்சா 500 ரூபாய்க்கு என்ன வாங்கிப்பீங்க? வெரி குட். நல்ல பிளான் தான். அப்புறம் பாப்பாமா, நேரமாச்சு, நான் குளிக்கணும். என்னங்க உங்க வீடா? ஐம் சாரி. நம்ம வீடு தான். பட்டு புடவை.
குளிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளேயே வாங்கிட்டு வந்து அசத்திடணும். புடவை கடை எங்க இருக்கு? பொள்ளாச்சி போகலாமா? ஐயோ கூடாது, அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டா அட்டைக்கட்டிலே ஒரு புடவை கடையை பிடிப்போம். கிடைக்காமல போயிடும். ஒரே அசத்திடுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் லொகேஷன் பாயிண்ட் சார் சம்சார் உங்களை தேடிட்டு ஓடி வராங்க சார். எங்க? ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு. என் மாமியார் போயிருப்பா. சீரியஸா இருந்தாக. போயாச்சா என்ன கண்ணம்மா போயிட்டாங்களா? உங்க அம்மா போயிட்டாங்களா? வளராதீங்க, சும்மா இருங்க. வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு கழுத்து தாலியே இல்லைங்க. நான் கிட்ட அதை செக் பண்ணிட்டேன். இல்ல தெரியாம தான் நான் கேட்கறேன். நானே அதிசயமா வேலைக்கு வந்திருக்கேன். இதை சொல்லவா இதை உடம்பு போட்டுன்னு தொபன்னு வீட்டுல இருந்து ஓடி வந்த? இது முக்கியமான விஷயம் இல்லைங்களா? வந்தப்பவே நான் நினைச்சேங்க இது ஏதோ சந்தேக கேஸ் தானே. சரி வீட்டுக்கு போ. எதுக்கு சிரிக்கிறீங்க? மௌன விரதம் என்ன ஆச்சு? தோத்துட்டியா? க்ளோஸ், ஒப்பந்தம் க்ளோஸ். ஐயோ பட்டு புடவே கோட்டை விட்டுட்டேன். இனிமே என்கிட்ட ஒப்பந்தம் வைக்காத, உன்னால காப்பாற்ற முடியாது, தோத்துருவ. எந்த ஒப்பந்தத்தை மீறினாலும் நம்ம முதலில் ஒப்பந்தத்தை மீறி இருக்கேனா? சரி உளறி வைக்காத. கீழே வேலை செய்றவங்களாம் பாக்குறாங்க பாரு. போ வீட்டுக்கு போ. மல்லிகையா? தேங்க்ஸ். மல்லிப்பூ மட்டும் இல்ல, கீழே உள்ள புடவையும் உனக்கு தான். பட்டு புடவை எனக்கா? புடவை மட்டும் தனியா வாங்கிட்டு வரக்கூடாது தான் கூட மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்தேன். இப்ப எதுக்கு பட்டு புடவை? நீ தானே கேட்ட. நான் எங்க நான் கேட்கலையே. பவானி பவானி ஏன் சிரிக்கிற? ஓஹோ அப்படியா? வாங்கின புடவைய வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு கட்டிக்கிட்டேன். புதுசா புடவை கட்டிக்கிட்டா பெரியவங்க யார் காலையாவது விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க உங்களை தவிர வேற யாரும் இல்லை. பவானி எழுதுருமா, எழுதுரு ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட். வந்து ரெஸ்ட் எடுத்துக்க, வா.
ஐயோ என்னங்க இது, நீங்க போய் இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க போங்க, நான் கழுவி விடுறேன். நோ யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட். கமான் கமான். மூச் படுக்கை விட்டு எழுந்த அப்புறம் நான் சண்டை பிடிப்பேன். இதை பார் பவானி, நீ பேசாம படு. நான் வாந்தி எடுத்தா நீ கழுவலாம் என்ன? வா வா, டாக்டர் அம்மா தானே பார்க்க போறாங்க. தைரியமா வா, பயப்படாத. என்ன பண்றது, தாய் குலத்தின் மகத்துவமே அதானே. என்னங்க வெத்தலை போடுறீங்களா? என்ன கண்ணமே உபச்சாரம் தடபுடலா இருக்கு? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்ல. கண்ணம் ஆடுங்கிறியா ஆடுறேங்கிறியா? இந்த கிண்டலுக்கு தான் என் பாழ் மனசை பறி கொடுத்துட்டேன். என்ன கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு? நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டு வச்சிடாத. என்ன விஷயம்? தம்பி இருக்கான்ல, உன் தம்பி யாரு கோயம்பேடு கண்ணனா? இப்படிதான் ஏடா உடம்பு பேசக்கூடாதுங்கிற. அதுவும் கல்யாணம் பேச வரப்போற பெண் வீட்டுக்கார்கிட்ட. நீ மேனகையாட்டம் மினுக்கும் போது எனக்கு சந்தேகம். பொள்ளாச்சில இருக்க என் தம்பிக்கு கல்யாணம் பேச நாளைக்கு இங்கிட்டு தான் வராங்களாம். நம்ம விடதான் ரொம்ப ராசியா. உன் உடவாக்கார தம்பிக்கு நான் பொய் சர்டிஃபிகேட் தரணும், அப்படித்தானே? என்ன பண்ண சொல்றீங்க? கூட பிறந்துட்டான்ல, விட்டு கொடுக்க முடியுமா? எங்கூடவா பிறந்தா? பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட என் தம்பி பத்தி தப்பா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அவனை இந்திரன் சந்திரன் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அவனை பத்தி கேட்டா அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது சொல்லணும். சம்பந்த பேச வர இடம் ரொம்ப பசவுள்ள இடங்க. எப்படியாவது அவனை அந்த குடும்பத்துக்குள்ள தள்ளி விட்டுறணும். சரி, பொண்ணை கடத்தின சொல்லணுங்கிற இதான் நம்ம லேட்டஸ்ட் ஒப்பந்தமா? ஆமா. உன்னை கல்யாணம் பண்ண பாட்டுக்காக உன் தம்பியை பற்றி ஒரே பொய்யா சொல்றேன், போதுமா? இந்த 9 நான் நிறைவேற்றிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? என் மஞ்சக்காணி நிலத்தை விற்கிறேன், அதுல ஒரு ஃபியட் கார் வாங்கிக்கலாம்ல? ஃபியட் கார்? என்ன கலர் வாங்கலாம்? இந்த ஒப்பந்தத்தை நீங்க மீறினீங்க, இங்கனே குழி தோண்டி போச்சிருவேன். பியூட்டிஃபுல். சங்கீதம் தெரியுமா உனக்கு? இதேதோ சும்மா பொழுது போகாம, ஆனா வீணை வாசிப்பேன் சுமாரா. குட். என்னப்பா முருகேசா, வயலின் புதுசா? யாருக்கு வாசிக்க தெரியும்? சார், இது வயலின் இல்ல சார். எனக்கு தெரியாதா இது தம்பூரான்னு? எட்டத்துல பார்க்கும்போது வயலின் மாதிரி தெரிஞ்சுது. நல்ல வேலை புல்லாங்குழல் சொல்லாம போனீங்களே. ஏது வீணை? பொள்ளாச்சில இருந்து ஐயா தான் வாங்கி அனுப்புனாரு. ஆஹா. எங்க மாப்பிள்ளை தம்பியை காணோம்? வந்துகிட்டே இருக்கான், கொஞ்சம் வெக்கப்படுவானுங்க. அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுல்ல, இந்திரனுங்க. பேசுவார்ல, அதெல்லாம் ஜாலியா இருப்பான். ஆனா அதிகம் பேச மாட்டான்ல, விலை கொடுத்து வாங்குறப்பல பேசுவான். ரொம்ப காஸ்டியூமா பிளேயர் இருப்பார் போல இருக்கு. அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க, சந்திரனுங்க. இப்போ என்ன படிச்சிருக்கேன்னு அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க,
பதிலே சொல்ல மாட்டாங்க. இந்த காபி சாப்பிட்ற கப்புல இதை இப்படி திருப்பி வைப்பான். இதுலயே பதில் இருக்குல்ல. எப்படி புரியலீங்களே? கப்புன்னா சியூபிங்களா, அதை திருப்பி போடுங்க பியூசி. பியூசி தான் படிச்சிருக்கேங்கிறான் என் மச்சான் இந்திரனுங்க. பல பல திருப்புன கப்போட சரிங்களா, மேல படிக்கலீங்களா? இந்திரன் சந்திரன்லாம் எதுக்குங்க படிக்கணும்? எங்க அப்பச்சி தான் படிச்சது போதும், தொழிலை கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, பையனை வர சொல்லுங்க. வா தம்பி வா, உட்காருப்பா. தம்பி பேர் என்ன? அழகப்பங்க. நான் அதிகம் பேசுறது இல்லைங்க. பேசலைனா எப்படி தம்பி? இப்போ நான் உன் வயசு என்னன்னு கேட்பேன், அதுக்கு எப்படி பதில் சொல்லுவேன் நீ? ஆமா, இது என் கண்ணாடி தான். ஏன்? ஐயோ, அது விலை 50. இதுதான் என்னோட வயசு. நான் அதிகம் பேசுறது இல்லைங்க. சந்திரனுங்க அவன். பையனுக்கு பாடம் வருங்களா? பாடவா? நீ சும்மா இரு. பாடுறதா? அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? இன்ட்ரெஸ்டா? அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. பிசினஸ்னா அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய வரும், பல ஊர் சுத்த வேண்டி இருக்குமே. ஊர் சுத்துறதா? அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனுங்க, எல்லா விளையாட்டும் நல்லா விளையாடுவனுங்க. ஆமாங்க, அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்றேன்ல. பொம்பளை விளையாட்டு இந்திரனுங்க. என் கண்ணே பட்டுடும், என் உடம்பெல்லாம் கண்ணுங்க. எல்லாம் சரிங்க. ஏன் தம்பி, இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி? பீடி, சிகரெட்டு, குடி. அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. அவன் இந்திரனுக்கு இந்திரன், சந்திரனுக்கு சந்திரன். மொத்தத்துல அவன் ஒரு இந்திரன் சந்திரங்க. அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. எல்லாம் காண மாட்டாங்க. நேத்து என்ன சொன்ன? கவனம் இருக்கா? ஓஹோ, சம்சாரத்தோட சண்டையா சார்? இந்த இன்டென்ட்ல ஒரு கையெழுத்து வேணும். கையெழுத்தா? ஒன்று பண்ணு, டனல் ஸ்கிரீனில் டனல் தோன்றாங்கல்ல, அது போய் வந்து என் கையை கண்டுபிடி பார்ப்போம். ஏண்டா, என் கையெழுத்துக்கு நேரங்களும் கிடையாதா? போடா. டேய் டேய், இந்த சிகரெட் ஒன்று பற்ற வச்சுக்கூடா ப்ளீஸ். ஐ ஃபட்டாஃபட். ஆஹா, வீடே தெய்வீக கலையா இருக்க. பவானி, பூஜையில எப்படி பண்ணின? பூஜை செய்வது எப்படின்ற புஸ்தகம் நான் வாங்கி கொடுக்கலையே. வீணை எப்படி இருக்கு? பூஜையில வைக்கவா வீணை வாங்கி கொடுப்பாங்க? என்ன அழுகிற? ஏன் வீணை வாசிக்க தெரியாதா? டூ படிச்சியா? என்கிட்ட ஏன் இவ்வளவு அன்பு காட்டுறீங்க? என்னோட கெட்ட பழக்கத்துல அதுவும் ஒண்ணு. தனிமையை விரட்ட உனக்கு ஒரு நல்ல துணையா இருக்குமே நீ இதை வாங்கிட்டு வந்த. இந்த வீடு முழுக்க வீணை இசை மிதக்கணும், அட்டகட்டி வேலி பூரா எதிரொலிக்கணும். வெளியே பனி அதிகமா இருக்கு. ஆபீஸ் வேலைய உள்ள வந்து பார்க்கலாம். இல்ல, இங்கதான் பார்க்கணும்னு ஏதாவது சட்டமோ ரூலோ இருந்தா இந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு பார்க்கலாமே. புரியுது. வெளியே பனி அதிகமா இருக்கு. பழசெல்லாம் உட்காந்து குருட்டு யோசனை பண்றாப்புல தெரியுது. அத உள்ள வந்து பண்ணிக்கலாம். இல்ல இங்கே தான் உட்காந்து பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்க்கணும்னு ஏதாவது சட்டமோ ரூலோ இருந்தா இந்த சால்வையை போத்திக்கிட்டு யோசனை பண்ணலாமே.
இன்று ஏப்ரல் 1 தேதி. என்னை கல்கத்தாவுக்கு மாற்றியிருப்பதாக சொல்லி அவளை ஏப்ரல் முட்டாளாக்கினேன். மாலை பொள்ளாச்சியில் சொல்லத்தான் நினைக்கிறேன் பார்த்தோம். அவள் ரொம்பவும் ரசித்து பார்த்தாள். எனக்கு என்னமோ படம் பிடிக்கவில்லை. ஓ, இங்கேதான் இருக்கீங்களா? ஐயோ, நீ ஏமா கஷ்டப்பட்டு மாடி ஏறிவர? உங்களை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா. யாரு? உங்க சப்டிவிஷன்ல வேலை செய்யற பொண்ணா. வர சொல்லு. வாமா. வணக்கம் சார். ஓ, இவதானா? உன்னை யாருமா வீட்டுக்கு வர சொன்னது? ஸ்டோர்ஸ்ல சாமான தேடி இருக்கா, அதுக்காக டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி நடந்துட்டு இருக்கு. That's all. சார், குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதுக்காக திருடினியா? இப்ப திருடினதுனால குடும்பம் கஷ்டப்படுதா? இது என்ன ஆர்குமெண்ட் இது? உன்னை மன்னிக்க நான் தயாரில்ல. அப்பதான் 4 பேருக்கு புத்தி வரும். ப்ளீஸ் கெட் அவுட். சார் மன்னிச்சிடுங்க சார். இனிமே செய்ய மாட்டேன் சார். எழுந்துருமா. இப்படி கால்ல விழுறது, நீலிக்க நீர் வடிக்கிறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்னங்க, அவளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. யூ ஷட் அப். இது ஆபீஸ் விஷயம், நீ இதுல தலையிட வேண்டாம். இந்த பாருமா, இடத்த காலி பண்றே இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? வரேன் சார். என்ன என்ன அப்படி பாக்குற? உங்களோட உண்மையான நிறத்தை பாக்குறேன். பெண்கள் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையே. வெரி க்ரூயல். ஆஹா, வெரி குட், சபாஷ். பெண்கள் மேல நான் இரக்கம் இல்லாதவன்னு நீ சொல்றியா? நீ உன்னையே கேட்டுப்பாரு, உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு. உன் குற்றச்சாட்டு சரிதானான்னு. மை காட், என்ன போய் இரக்கம் இல்லாதவன், க்ரூயல்டி, மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட். வீண் தலைவலியை இழுத்து விட்டுக்கிட்டேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கண்ணமே, இங்க இருக்கேன். புதுசா ஒரு சாமர் வந்திருக்காங்களா, அவங்க பார்க்க போயிருந்தேன். நம்ம குழந்தை இல்லைங்கிற ஆதரத்தை சொன்னேன். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை முடிந்தாங்க. அப்புறம் ஏதோ தோஷம் இருக்கு, ஒரு பூஜை பண்ணா சரியா போடும், 1000 ரூபாய் செலவு ஆகும்னாங்க. தோஷமா? உங்ககிட்ட தான் ஏதோ ஒரு குறை இருக்கான், அதான் நம்ம குழந்தையே பிறக்கலையா. அப்படியா? குறை உன்கிட்ட இல்ல, உன் புருஷன் கிட்ட தானே என்கிட்ட சொன்னாங்க. 1000 ரூபாய் செலவுன்னு என்கிட்ட சொன்னாங்களே. அதே குப்பம், அதே சைஸ், அதே 1000, அதே சாமியார். அயோக்கிய பயல. பவானி, பவானி, பவானி. எங்க என் பவானி பாத்தீங்களா? இல்லையே. எங்க போயிருப்பா? எனக்கு தெரியாது. என்னங்க, என்னங்க, அந்த பவானி பொண்ணு ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? ஓடி போயிட்டா போல இருக்கு. அவங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டா தற்கொலை போட்டான்னு சொல்லிட்டு ஆளே க்ளோஸ் பண்ணுவீங்க. போ, நீ போய் தேடு போ.